டேய், என் ஹீரோவோட மாஸ் என்ட்ரிய பாத்தியா? என்னடா எப்ப பாரு என் ஹீரோ ஹீரோன்ட்டு இருக்கிற? ஆமா, அவனை பார்க்கும்போது என் மனசுக்கு என்ன துன்பு தெரியுமா? நேற்று தானே நம்ம மிஸ் சொன்னாங்க, படிப்பு பார்த்து படிங்க, சினிமான்னு கிடக்காதீங்கன்னு. வா, டீக்கடை அண்ணாச்சி கூப்பிட்டாங்க, போய் வேலை செஞ்சுட்டு வந்து படிக்கலாம். இந்தாங்க நான் டீயே. டேய் ராமு, சோமு, என்ன இங்கே டீ கடையில் வேலை செய்கிறீங்களா நீங்கள்? ஆமாம் மேம், வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறோம். குட், நல்ல விஷயம். ஆமாங்க மேம், என் தலைவர் கூட ஒரு படத்துல இப்படிதாங்க மேம் வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பாரு. ஆரம்பிச்சிட்டியா நீ? எப்ப பாரு தலைவர் தலைவர்னுட்டு. உனக்கு ஏன் தெரியுமா ராமு, உன் தலைவரை ரொம்ப பிடிக்குது? ஏன்னா அவர் ரொம்ப சூப்பருங்க மேம். இல்லை, அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் தான். எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகிறது, ஒரு பிரச்சனை வந்தால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் உனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்க வைக்குது. ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். வில்லனும் நடிக்க தானே செய்கிறாங்க, ஆனால் ஏன் உங்களுக்கு வில்லனை பிடிக்க மாட்டேங்குது, ஹீரோவை மட்டும் பிடிக்குது? ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயந்தான். அந்த நல்ல விஷயத்த இன்னொருத்தரை பார்த்து ஆச்சரியப்படாமல் நீ உனக்குள்ளே டெவலப் பண்ண அப்படின்னா நீ உன் லைஃப்பில் மேலே வருவ. அதனால் எந்த ஹீரோக்கு ஃபேனாக இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் என்ன ஆச்சரியப்படுறீங்களோ அதை உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க, சந்தோஷமாக இருங்க.